இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். கட்டிக்காரன் செஃப் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம திருப்பூரில் நம்மளுக்கு கஸ்டமர், யூடியூப் கஸ்டமர், ரெகுலர் கஸ்டமர் தான். அவர் ரொம்ப நாளாக பேசி நிற்கிறாரு. இருந்தால் கூட ப்ரோக்ராம் பார்த்துட்டு வீட்டில் செய்வார் அவர் கொஞ்சம் சொல்லிட்டு. அவங்க வீட்டுக்கு ஒரு 800 பேருக்கு விருந்துன்னு சொல்லியிருந்தாங்க. சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, பாயாசம், முத்தஞ்சன்னு, அப்புறமா கத்திரிக்காய் தயிர் சட்னி, காளான் பிரியாணி, அந்த மாதிரி வெரைட்டிஸ் செஞ்சுட்டு அவங்களுக்கு அத்தனை பேருக்குன்னு சொல்லிட்டு 800 பேருக்கு மொத்தம் பேருக்கும் வந்திருக்கிறோம். இப்போ உங்களுக்கு காளான் பிரியாணி 5 கிலோ நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு 5 கிலோ ஜீரக சம்பா அரிசி, அதுக்கு 1க்கு 1.25 தண்ணி அளவு எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த காளான்லாம் கழுவிட்டு க்ளீனாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி அரிசி ஊற போட்டணும். அரிசி ஊற போட்டோடனே 5 கிலோ அரிசிக்கு அளவு 1 கிலோ ஆயில், 1 கிலோ ஆயில் போட்டோன்னே பட்டை, லவங்கம், ஏலக்காய் 3 சேர்த்து ஒரு 20 கிராம் போட்டோன்னே வெங்காயம் ஒரு 1.5 கிலோ போட்டு நல்லா வதக்கிட்டு பிறகு ஒரு 3/4 வேக்காடு நல்லா இதாகிடணும். ப்ரௌன் லேசான ப்ரௌன் கலருக்கு ஆகணுன்னே இஞ்சி பூண்டு ஒரு 400 கிராம் இஞ்சி, 400 கிராம் பூண்டு ஆட் பண்ணி நல்லா எடுத்து, மிளகாத்தூள் ஒரு 40 கிராம், ரொம்ப காரம் இருக்கக்கூடாது, 40 கிராம் போட்டு வதக்கிட்டு பிறகு காளான், மல்லி, புதினா, பச்சை மிளகா. மல்லி ஒரு பெரிய கட்டாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 கட்டு, சின்ன கட்டாக இருந்துச்சுனாக்கா ஒரு 2 கட்டுக்கு போட்டுக்கலாம். நீங்கள் போட்டுட்டு தயிர் ஒரு 1/2 லிட்டர் தயிர், தக்காளி 1 கிலோ தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு பிறகு அந்த 1க்கு 1.25 தண்ணி வச்சுருவோம் கணக்கு. அதில் ஒரு பாதி தண்ணி எடுத்து போடணும் அந்த காளான் வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் மிச்சம் பாக்கி தண்ணி போட்டுட்டு தண்ணி கொதிக்க நேரத்தில் அரிசி எடுத்து போட்டுடணும். அரிசி ஃபில்டர் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் தண்ணி வச்சிடும். அப்புறம் தம் போட்டு 20 நிமிஷம் டைமிங் உங்களுக்கு. தம் போட்டிங்கன்னா அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிடலாம் நீங்கள். ஒரு லிட்டர் ஆயில், பட்டை, லவங்கம், ஏலக்காய் 3 சேர்த்து 20 கிராம், எண்ணெய் 1 லிட்டர், பட்டை, லவங்கம், ஏலக்காய் 3 சேர்த்து 25 கிராம், வெங்காயம் 1.5 கிலோ. இது யூடியூப் கஸ்டமர் தான். இவர் கட்டிக்காரன் சேனல் தான். எல்லாம் பார்த்து செஞ்சுட்டு அவர் ரொம்ப பிடிச்சி தான் கால் பண்ணார். நான் இந்த மாதிரி திருப்பூரில் இருக்கிறேன், உங்கள் சேனல் மூலியமாக தான் பாய்க்கு பார்த்தேன், அறிமுகம் ஆகினார். வாங்கினது அவருக்கு பாய் டேஸ்ட் நாங்கள் செஞ்சோம். அப்படியே ட்ரை பண்ணேன். வீட்டிலே அசந்திட்டாங்க பொம்பளைங்க. ஃபோன் மேலே ஃபோனு. மிளகாத்தூள் ஒரு 40 கிராம். மிளகாத்தூள் வெஜ்ஜுக்கெல்லாம் லைட்டாக தான் இருக்கணும், ஜாஸ்தி கலர் எல்லாம் போடக்கூடாது. கலர் போடாமல் இருக்கிற நேச்சுரல் கலருக்கு வரும். இஞ்சி 300 கிராம், பூண்டு 300 கிராம், மிளகாத்தூள் 40 கிராம், 5 கிலோ அரிசிக்கு. தக்காளி 1 கிலோ, தயிர் 1/2 லிட்டரு, ஒரு 3 கிலோ காளான், மல்லி 2 கட்டு, புதினா 2 கட்டு, பச்சை மிளகா 200 கிராம். வெஜ்ஜு தான் அது. காளான் ஃபுல்லாக எதுவுமே இல்லை, வேறு எதுவுமே காய்கறி இல்லை, வெறும் காளான் மட்டும் ஒரு 3 கிலோ. 5 கிலோ அரிசிக்கு 3 கிலோ காளான். நிறைய பேர் கிட்னி நினைச்சு விரும்பி சாப்பிடுவாங்க எடுத்து. இதே நேச்சுரல் கலர் தான் இருக்கும், கலர்லாம் எதுவும் போடுறதில்ல. அப்படியே மிளகாத்தூள் கலர். அரிசிக்கு நம்ம இந்த காளான் பிரியாணி போடுறதுனால ஜீரக சம்பா 1.25
அளவு தண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம இதே நம்ம பாஸ்மதி இருந்துச்சுனாக்கா 2 3 அப்படின்னு கணக்கு வரும். உப்பு வந்து ஒரு 200 கிராம். வெஜ்ஜு நம்ம காய்கறி வெஜ் பிரியாணி செய்கிறோம்ல அதே டைப் தான் காளான் பிரியாணியும், காளான் தம் பிரியாணி. ஒன்னே கால்னாக்கா இது வந்து நம்ம அரிசிக்கு கணக்கு போட்டோம்னாக்கா ஒரு 7.5 லிட்டர் தண்ணி வரும். 7.5 லிட்டரு. 5 கிலோ அரிசி ஜீரக சம்மானா ஒரு 7.5 லிட்டர் தண்ணி. அரிசி 5 கிலோ. சும்மா 2 நிமிஷம் கலக்கி விட்டுருந்தா தண்ணி அப்படியே கொதிக்குவாங்க. இவ்வளோ தண்ணி இருக்கும்போது விட்டோம்னாக்கா அந்த ரைஸுக்கு சரியாக வச்சுருவோம் நம்மளுக்கு. சாப்பாடு தண்ணி இஷ்டோன்னே நம்ம வந்து 20 நிமிஷம் தம் போட்டுடணும். அதே நம்ம பிரியாணிக்கு கொடுக்குற டைமிங் தான். டைமிங் வந்து அதே நம்ம 20 நிமிஷம். நம்ம வெஜ் பிரியாணிக்கும் சரி மட்டன் பிரியாணி எல்லாத்துக்கும் சரி 20 நிமிஷம் தான். நெருப்பில் தான் வெயிட் எடுத்துக்க வச்சுட்டோம் நம்ம சரியாயிடும். நம்ம வெயிட் வச்சுட்டா சரியாயிடும். நெய் வந்து ஒரு 1/4 கிலோ ஆட் பண்ணிக்கலாம். காளான் பிரியாணி ரெடி. நீங்கள் சாப்பிடலாம்.